பால் கொழுக்கட்டை ஆனால் கொஞ்சம் கூட பாலே சேர்த்தாம தான் செய்ய போகிறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பால் ஊற்றி தான் செய்ய போகிறோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து விநாயகர் சதுர்த்திக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணது. அதுக்கு ஒரு வெல்லத்தை நல்லா நுணுக்கிட்டு நல்லா சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் விட்டோம் அப்படின்னா அது நல்லா கரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறமா அதை எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற கல் மண்ணெல்லாம் போகும். இப்போது கொழுக்கட்டை மாவு எடுத்துட்டு அதில் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அது நல்லா சாஃப்டாக வந்துடும். அதை நமக்கு பிடிச்ச சேஃபில் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இதை அப்படியே நம்ம சுடுதண்ணியில் போட போகிறோம். இப்போது ஒரு பாத்திரத்தில் அந்த நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டைக்கு மேலே வர அளவுக்கு இப்போ ஒரு கப் அளவுக்கு கொழுக்கட்டை இருக்கும் அப்படின்னா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இந்த பிடிச்சி வச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையும் அந்த தண்ணியில் சேர்த்துட்டு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அது நல்லா கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக கிண்டி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காம நல்லா அது வெந்து வந்திருக்கும். 1 ஸ்பூன் அரிசி மாவை தண்ணியில் கலந்து அதையும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போது தேங்காய் பால் வந்து 1 கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸில் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடும். கடைசியாக முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துட்டு தேங்காய் தூவி விட்டோம் அப்படின்னா சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும்.